செங்கோட்டையன் எதற்கு பயன்படுவார்? அதிருப்தியாளர்களை ஈர்ப்பதற்கு தான் பயன்படுவார். வேற அவருக்கு பயன்பாடு என்ன இருக்கிறது? இல்லை, நீங்கள் இப்போ செங்கோட்டையன் எப்படி இணைந்தார் அப்படின்னு உங்களுக்கு கிடைத்த ஒரு தகவலை வைக்கிறீங்க. பல தகவல்கள் உலா வருது. அதில் ஒன்றாக இன்னைக்கு நயினா நாகேந்திரன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. பாஜகவுடைய காய் நகர்த்தலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்தே முன்வைக்கிறாங்கல்ல விமர்சகர்கள். அது அப்படி இல்லைன்னு திரு நயினார் இன்னைக்கு சொல்கிறார், குறிப்பிடுறாரு. இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நயினார் கருத்து தான் என் கருத்து. காரணம் தாவேகாவே அதற்கு ஒத்துக்கொள்ளாது ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை செங்கோட்டையன் திமுகவுக்கு போயிருந்தா அப்ப என்ன சொல்ல போறாங்க? திமுகல இருந்து அவருக்கு ஆஃபர் இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் அதை மறுக்கிறாரு. செங்கோட்டையன் அதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவில் இருந்தோ பாஜகவில் இருந்தோ யாரும் என்னிடம் பேசவில்லை, நான் யாரையும் சந்திக்கவில்லை, ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. ஆதாரம் உள்ள அந்தரங்கத்தில் பேசுறதுக்கு ஆதாரம் கிடையாது. நம்ம நண்பர்கள் கூறுறது தான், அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் திமுக இன்றைய தேதியை சூஸ் பண்ணியிருக்காது. திமுக இதன் பின்னணியில் இருந்தால் இன்றைக்கு திரு உதயநிதி அவர்கள் பிறந்த நாள் அறிவாலயத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சேம் டே செங்கோட்டையனோட என்ட்ரி இப்போ இன்னைக்கு லைம்லைட் ஷேர் ஆயிடுச்சு. அதை திமுக விரும்பி இருக்காது. எனவே அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அமித்ஷா அவர்களுமே அப்படி அமித்ஷாவின் பிரதிநிதியாக செங்கோட்டையன் போயிருக்க மாட்டார். செங்கோட்டையன் பாரதிய ஜனதா உதவியோடு அதிமுகவை ஒன்றிணைக்கலாம்னு முயற்சி செய்தார். இல்லை அதிமுகவில் தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாரு. பாரதிய ஜனதா தலைவர்களும் அவரை பார்த்து பேசுனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் போது ஒரு அரசியல்வாதி வேற என்னதான் பண்றது? இல்லை சார், நடுவில் இப்போ திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடி விதினர்லாம் சேர்ந்து இணைந்து பணியாற்றுவதுன்னு சொன்னார். ரொம்ப விரைவில் அது மாறிடுச்சு. 31 அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதம் நிறைவடையலை. அதுக்குள்ளாக அந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி தனி சின்னம். அவர் கூட்டணிக்கு தான் தயாராக இருப்பார். முன்பே ஒரு முறை எந்த இணைப்பும் சாத்தியம் இல்லை, இணக்கமாக போகலான்னு அவர் சொன்னார். எனவே அது வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் எந்த முடிவும் எடுக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் மீண்டும் என்டிஏக்குள்ளே போகிறதுக்கான ஒரு முயற்சியும் இருக்குது. அப்படிங்கும்போது செங்கோட்டையனுக்கு இயல்பாகவே இன்னமும் நம்ம தொடர்ந்து இருந்தால் ஏமாற்றப்படுவோம்னு அவர் நினைச்சிருக்கலாம். அவரோட ஆதரவாளர்களோட பிரஷர் இருக்கும். அவர்களுக்கான அரசியல் எதிர்காலம். எனவே அது விஜயோட சேர்ந்ததை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. தாவேகாவுக்கு இருக்கிற சங்கடம் என்னன்னா, இதுவரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் இருந்தது. தாவேகானா திமுகவும் இல்லாத அதிமுகவும் இல்லாத ஒரு கட்சிங்கிற ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் இருந்தது. அது கொஞ்சம் ஏமாற்றப்படுவோம்னு நினைச்சாருன்னீங்கன்னா, யார்கிட்ட ஏமாற்றப்படுவோம்னு அவர் நினைச்சாருங்கிறீங்க செங்கோட்டையன்? அவர் பிஜேபியால் ஏமாற்றப்பட்டு விட்டார் ஒன்று. இரண்டாவது, திமுகவுக்கு போகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஒரு முறை முத்துசாமி அண்ணன் பேசும்போது செங்கோட்டையன் வரணும்னு அந்த காலத்தில் விரும்பும்போது செங்கோட்டையன் நான் என் கையில் பச்சை குத்தி இருக்கேங்க, எம்ஜிஆர் அதிமுக கொடி இருக்கு, நான் எப்படிங்க திமுகவுக்கு வர முடியும்னு சொல்லும்போது நாஞ்சில் மனோகரன் பச்சை குத்தி இருந்தாரு, அவர் வந்தாரு என்கிற ஒரு வாதமெல்லாம் வைக்கப்பட்டது. செங்கோட்டையன் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை.